வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்த பிறகும் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அம்மா இப்படி சொல்றாங்க, ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு நேரா வந்துட்டு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அப்பதான் நேரா வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு குழப்பத்துல இருக்கும் பொழுது ஒரு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வருது நம்ம ரேவதிக்கு. லெட்டர் வந்துட்டு ரேவதிக்கு வந்ததும் ரேவதி வந்து அதை பிரிச்சு பாக்குறாங்க. அதுல என்னன்னா ஒரு கூப்பன் இருக்கு. அதை பார்த்ததும் ரேவதி நினைக்கிறாங்க, என்ன இது, ஒரு கம்பெனில இருந்து நமக்கு வந்து கூப்பன் வந்திருக்கு. இது எதுக்காக நமக்கு வந்திருக்கு? ஒருவேளை மாத்தி வேற பேருக்கெல்லாம் அனுப்பிட்டாங்களோ? சரி நம்ம கேட்போம் அப்படின்னு நேரா அந்த ஷாப்புக்கு ஃபோன் பண்றாங்க. ஷாப்லேருந்து ஒரு பொண்ணு தான் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மேடம் இது மாதிரி உங்களுடைய ஷாப்லேருந்து எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்திருக்கு. அதுல கூப்பன் இருக்கு. அது எதுக்கு எனக்கு அனுப்பிவிட்டீங்க? உங்க கடையிலேருந்து நான் ஒண்ணுமே வாங்கலையே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க மேடம். அதனால தான் வந்துட்டு நாங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த கூப்பன் கார்டை அனுப்பியிருக்கோம். நீங்க அந்த கூப்பன் கார்டை பயன்படுத்தி ஃபியூச்சர்ல எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, மேடம் இங்க பாருங்க, நான் அப்படி உங்க கடையில எதுவுமே வாங்கவே இல்லை. அப்படி வாங்கியிருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேனே. நான் எதுக்கு மறைக்க போறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்களோட பேர்ல இங்க ஒரு பைக் வந்து புக் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் பைக் வாங்கியிருக்கீங்க. அதுவும் ஸ்பெஷலாக ஒருத்தவங்களுக்கு gift பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைக் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்காக தான் நாங்களே வந்துட்டு உங்களுக்கு கூப்பன் அனுப்பிவிட்டோம். இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நீங்கள் அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, சரி நான் அட்ரஸை சொல்கிறேன், அது உங்கள் அட்ரஸ் என்ன பாருங்க அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பொண்ணு வந்துட்டு அட்ரஸை சொல்கிறாங்க. அந்த அட்ரஸ் கரெக்டாக வந்துட்டு வீட்டோட மேட்ச் ஆகுது. அப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க, மேடம் இது உங்கள் அட்ரஸ் தானே அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் இது என்னுடைய அட்ரஸ் தான், என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் இந்த கடையில் ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு வேணும்னா நாளைக்கு மேனேஜரை வந்துட்டு நேரடியாக சந்தித்து பேசுங்களேன், அவர் என்ன விவரம் அப்படின்னு சொல்லுவார். உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரேவதிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. நம்ம யாருக்கோ வந்துட்டு பைக் வாங்கியிருக்கோம், ஆனால் அது நமக்கே ஞாபகம் இல்லை. ஒருவேளை அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நமக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லையோ? எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கே. என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே அப்படின்னு ரேவதிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் காலை நேராக அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே மேனேஜர் இருக்காரு. ரேவதி நேராக அந்த ஷாப் ஓனரை பார்த்ததும் அவர் ரேவதியை பார்த்துட்டு, மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, என்ன மேடம், நீங்கள் தானே மேடம் பைக்கு வந்து புக் பண்ணீங்க எங்களோட ஷாப்பில், அதுவும் யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக அந்த பைக்கை நீங்கள் புக் பண்ணீங்க. ஏன் மேடம் மறந்துட்டீங்களா? அதுக்குள்ளேயுமா மறந்தீங்க? இப்போ தானே மேடம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, அதான் சொன்னேன். நானும் வந்து பைக்கு வாங்கினேன், நான் அப்படி வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் வந்து வாங்கிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கீங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ரேவதிக்கு ஷாக் ஆகுது. ரேவதிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு பைக் வாங்கியிருக்கோம் அந்த கடையில், ஆனால் அது நமக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை அந்த டாக்டர் பொண்ணு சொன்ன மாதிரி நமக்கு பழைய விஷயங்கள் நிறைய ஞாபகம் இல்லையோ? அப்போது நம்ம கல்யாண விஷயத்தை கூட மறந்துருப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்போது ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ஒன்று தெரியாமல் நடந்திருக்கு. வீட்டில் உள்ள எல்லாருமே நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நேராக அவர்கிட்ட, இங்கே பாருங்க, நான் யாருக்கு வந்து gift கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னானா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் வந்துட்டு யாருக்கு gift கொடுக்க போகிறேன் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லலை. ஆனால் பர்த்டேக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பர்த்டே டேட் வேணா சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிடுங்களேன். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே டேட்டை வாங்கிக்கிறாங்க.
வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. இந்த தேதியில் யார் பிறந்தா, யாருக்கு இந்த தேதியில் பர்த்டே அப்படின்னு ரேவதி வந்துட்டு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும் பொழுது ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த தேதியில் யார் வந்துட்டு பர்த்டே கொண்டாடுறா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க சொல்கிறாங்க, மேடம் இந்த தேதியில் 3 பேர் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள பர்த்டே கொண்டாடினாங்க. அவங்க எல்லாமே பெரிய ஆட்கள். ஏன் மேடம் கேட்குறீங்க? அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எனக்கு வந்துட்டு அவங்கள பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு. அப்போ 3 பேரோட பேரை கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஹீரோவோட பேர் கார்த்தி இருக்குது. அதை பார்த்ததும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. இதில் கார்த்தி மாமாவோட பேர் இருக்குது அப்படின்னு ரேவதி அதை வாங்கிக்கிட்டு, கார்த்தி மாமாவோட பேர் இருக்குது அப்படின்னா ஒருவேளை அவர் கூட எனக்கு கல்யாணம் ஆகியிருக்குமா? அவருக்கு நான் ஏதாவது gift கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பனோ? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரேவதி குழம்புறாங்க. ரேவதி வீட்டுக்கு வந்துட்டு பயங்கர குழப்பத்தில் உட்காந்துருக்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, அம்மா வந்துட்டு என்னுடைய பழைய ரூமுக்கு போகக்கூடாது அப்படின்னு அம்மா ரொம்பவே தடுத்தாங்க. ஸோ நம்ம பழைய ரூமுக்கு போய் என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னு ரேவதி வந்துட்டு நேராக ஈஸ்வரி இல்லாத நேரத்தில் அவங்களுடைய பழைய ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போது பழைய ரூமுக்குள்ளே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது அதில் ஒரு கல்யாண ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததும் ரேவதிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இது என்னுடைய கல்யாண ஃபோட்டோ மாதிரி இருக்குது. பக்கத்தில் கார்த்தி மாமா இருக்காரு. அப்போ அவருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆகியிருக்குமோ? அம்மா இதை தான் என்கிட்ட மறைப்பாங்களோ? ஏன் அம்மா என்கிட்டேருந்து இப்படி ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு ரேவதி ரொம்பவே கவலைப்படுறாங்க. ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததும் ரேவதி நேராக அந்த ஃபோட்டோவை எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை எல்லாரும் பாருங்க. இந்த ஃபோட்டோவை நான் ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டு வரல. இந்த ஃபோட்டோ இங்கே இருந்த ஃபோட்டோ. ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஃபோட்டோவுக்கான பதில் என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரேவதி பயங்கரமாக பேசுகிறாங்க. ரேவதி பேசுனதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா நேராக ரேவதியை பார்த்து, முன்னாடி தயவு செஞ்சு நீ வந்துட்டு ரொம்ப கோவப்படாதம்மா, அது உன் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ரேவதி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னா தான் எனக்கு இப்போ பயங்கர கோவம் வரும். சொல்லுங்க, என்ன நடக்குது? ஏன் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையாக மறைச்சிங்க? என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன். இதை கேட்டதும் ராஜா சொல்கிறாரு, அம்மாடி தயவு செஞ்சு பொறுமையாக கேளுமா. ரேவதி சொல்கிறாங்க, அப்பா போதும் நிறுத்துங்க. நான் உங்கள் எல்லாரு மேலேயும் ரொம்பவே மரியாதை வச்சுருக்கேன். தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட பொய் சொல்லணும் அப்படின்னு துளி அளவு கூட யோசிக்காதீங்க. சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஆமாம்மா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆனது உண்மை. இது உன்கிட்ட எதுக்கு சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, உனக்கு பழைய விஷயங்கள் நிறைய மறந்து போயிடுச்சு. ஒருவேளை உனக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தி பழைய விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தா அதுவே உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே எச்சரித்தாங்க. அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் பழைய விஷயங்கள் சொல்லாமல் இருந்தோம். நாங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தாம்மா, அதுக்கு உங்ககிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே மறைச்சிங்க, சரி அது இருக்கட்டும். ஆனால் அம்மா எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சிங்க, சரி அது ஒரு வகையில் இருக்கட்டும். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் வேறு எவனும் ஒருத்தனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணீங்களே, அது சரியாம்மா? நீங்கள் எல்லாரும் பண்ணது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்கிறாரு, அம்மாடி ரேவதி தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கேளுமா. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் பொண்ணுக்கிட்ட நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கிறேன். இங்கே பாரு ரேவதி, ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனால் அவன் நல்லவ கிடையாது. அதனால தான் அவன் கூட உன்னை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். நீ அதுக்காக இங்கே எல்லாரையும் தப்பாக நினைக்காதுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா போது நிப்பாட்டுங்க. மாமா எந்த அளவுக்கு நல்லவர் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மாமாவை கெட்டவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் நம்பவே மாட்டேன். நீங்கள் எல்லாரும் வந்துட்டு ரொம்பவே தப்பு பண்ணுறீங்க. மாமா ரொம்ப நல்லவர். அவரை போய் எப்படி வந்துட்டு உங்களால் வீட்டை விட்டு அனுப்ப முடிஞ்சிச்சு? நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு. நான் இப்போவே மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாரு ரேவதி, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா உங்கள் அம்மாவை நீ பார்க்கவே முடியாது.
அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இதே மாதிரி இப்ப பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சியே இல்லையா? எனக்கு நடந்த கல்யாணத்தையே மறைச்சு நீங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றீங்களே, நீங்க ஏம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்காலத்துல நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடி என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா போதும் நிப்பாட்டுங்கம்மா. நான் இப்பவே என் மாமாவை வர சொல்லி அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதை யாரு தடுக்கிறேன் அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா போகவே கூடாது. அங்க உள்ள அந்த பரமேஸ்வரினாலையும் அந்த சேதுபதினாலையும் தான் எங்க அம்மா அன்னைக்கு என்ன விட்டு பிரிஞ்சாங்க. மறுபடியும் உன்னை அந்த குடும்பத்துக்குள்ள அனுப்பி உனக்கு எதுவும் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். நீ அங்க போகக்கூடாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நான் கண்டிப்பா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். உங்க யாராலையுமே என்னை தடுக்கவே முடியாது. நான் இப்பவே மாமாவுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு ரேவதி நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க நேரா வீட்டுக்கு வாங்க மாமா. அதுவும் என் கழுத்துல கட்டுனீங்களே தாலி, அந்த தாலியை எடுத்துட்டு வாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி என்னாச்சு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா நான் சொல்றதை செய்யுங்க, வீட்டுல இருக்கிற தாலியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோ தாலி எடுத்துக்கிட்டே நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல எல்லாருமே சுத்தி நின்றுகிட்டு இருக்காங்க. ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, மாமா அந்த தாலியை கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்பவே கவலையா அந்த தாலியை ரேவதியோட கையில கொடுத்துட்டு, என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா இந்த தாலியை தானே என் கழுத்துல கட்டுனீங்க, இது என் கழுத்துல ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே எங்க அம்மா இப்படிப்பட்ட திட்டம் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமே நீங்க எங்க அம்மாவோட திட்டத்தை கேட்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த தாலி என்னோட கழுத்துல கட்டுங்க, யாரு என்ன சொல்றா அப்படிங்கிறத நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவோட கையில அந்த தாலியை கொடுக்குறாங்க. ஹீரோ தாலியை வாங்கிட்டு நேரா ஈஸ்வரியை பார்க்க, ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, இதுக்கப்புறம் முறைச்சி எந்த வித பிரயோஜனமும் இல்லை. உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். தேவையில்லாம நம்ம பொண்ணோட வாழ்க்கையில நீ இடையில புகுந்து அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்காத. தயவு செஞ்சு அவ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு நல்ல முடிவு எடு ஈஸ்வரி, ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பேச, ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, அவ மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டினா அப்படின்னா அவ்வளவுதான், அவன் உன் கழுத்துல தாலி கட்டக்கூடாது ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா போது நிப்பாட்டுங்க அப்படின்னு நேரா ஹீரோவோட கையில தாலியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, மாமா நீங்க என் கழுத்துல தாலி கட்டுங்க, இந்த இடத்துல யாரு என்ன சொல்றா அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டுறாரு. இதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ஹீரோ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டினதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க அம்மா எந்த விதத்துலயும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே நீங்க என்னுடைய கழுத்துல தாலி கட்டினீங்க. இப்போ எங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஒரு நாள் அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு. இப்ப அம்மா நல்லா பாருங்க, நான் இப்படி எடுத்த முடிவு சரிதான், நீங்க எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரேவதிக்கு தாலி கட்டி ரேவதியை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு ராஜா ரோஹிணி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஹீரோ ரேவதியை கூட்டிட்டு தான் போக போறாரு. இது எல்லாம் அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.